ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். இந்த உலகத்துல ஜனங்கள் பாவத்தை நோக்கி போறாங்க, சிற்றின்பத்தை நோக்கி போறாங்க, இச்சையை நோக்கி போறாங்க. அப்ப அந்த பாவத்துல இருந்து நீங்க திருப்பி எடுக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுங்கிறது நீங்க அவங்கள நித்திய நரகத்துல இருந்து காப்பாற்றக்கூடியவங்களா இருக்கணும். அவங்க எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்படணும். அந்த விதத்துல நீங்க என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அதான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது. அந்த பாவியா இருக்கிற மனுஷனுக்கு புது வாழ்வு இயேசுனிடத்துல அந்த மனுஷனை கொண்டு வந்து அந்த மனுஷன் புதுப்பிக்கப்பட்டவனாய் மாற்றி புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு அந்த மனுஷன் இயேசுடைய சிஷ்யனாக மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க கொண்டு வருவது தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துது. என் ஆண்டவர் தான் சொன்னார், நீங்க உலகெங்கும் போய் எல்லாரையும் சீஷராக்குங்கள் என்று. இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனைகளை கை கொண்டு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழக்கூடியதான ஒரு திரளான ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்றார். அதான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது. பாவியான மனுஷனை இயேசுனிடத்தில் அழைத்து வந்து அந்த மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவானாக காணப்படத்தக்க விதத்துல நீங்க வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.